ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வாய்க்கு வாட்டமா புளிப்பா காரமா ஆனால் ஈஸியாக ரெசிபி சொல்லுங்கக்கான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அடடே, இப்படி ஒரு ரெசிபி நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் போயிட்டோமேன்னு கண்டிப்பாக செஞ்சதும் நினைப்பீங்க. ஆனால் நீங்களும் எவ்வளோ தான் எனக்கு தேங்க் பண்ணுவீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செய்கிற ரெசிபி. சாதத்துக்கும் சரி இட்லி தோசைக்கும் சரி செமையாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு 8 கத்திரிக்காய், 10 காஞ்ச மிளகாய், 1 தக்காளி, 4 பல் பூண்டை நெருப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க. சுடாமல் இதை நீங்கள் நல்லா வதக்கிட்டு கூட செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10-15 செகண்ட்லேயே மிளகாயும் பூண்டும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மிளகாய், பூண்டு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு மட்டும் சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ நான் அதை கல் சட்டியில் மாற்றிக்கிட்டேன். அடுத்து சுட்ட கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்த்துக்கணும். ரொம்ப கருகி போன தோலை மட்டும் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு அம்மா கையை யூஸ் பண்ணிக்கோங்க. அம்மா இல்லையா என்ன மாதிரி உங்கள் கையை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா திக்காக கரைச்சி அதையும் சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மையாக பிசைஞ்சிட்டு தூளாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா அருமையான ஆந்திரா ஸ்டைல் பச்சடி ரெடி. சாதமோ தோசையோ நீங்கள் சாப்பிடும் போது இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி மொறுன்னு தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஷேரனக்காவை நினச்சி கண்ணு கலங்கும். எப்படி